குழந்தையோட நிலை என்ன ஆகும்? உலகத்தை பார்க்காமல் கருவிலே இருக்கக்கூடிய குழந்தையின் நிலை என்ன ஆகும்? ஒரு இராஜாங்கத்தில் அரசனாக இருப்பவன் தன்னுடைய இராஜாங்கம் பெரிதாக ஆக வேண்டும் என்றால் அவன் என்ன செய்யணும்? உங்களுக்கு பிறந்து வளரக்கூடிய ஒரு குழந்தையானது முதல் வகுப்பிலேயே படித்து கொண்டிருந்தால் உங்களுடைய மனநிலை எப்படி இருக்கும்? இது எல்லாத்துக்குமே ஒரு காமனான பதில் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இப்போ இருக்கிறத தாண்டி எல்லையை மீறி அடுத்த லெவலுக்கு போகணும். பல வருடங்களாக ப்ராக்டிஸ் பண்ணக்கூடிய ஒரு அபியாசியானவர் முதல் புள்ளியிலேயே தொடர்ச்சியாக இருந்தால் ஒரு மாஸ்டருடைய மனநிலை எப்படி இருக்கும்? இது எல்லாத்துக்கும் ஒரு சிம்பிளான பதில் அப்படின்னு சொன்னீங்கன்னா, எல்லை மீறுதல், நேர்மறையான வழியில் எல்லை மீறுதல். நம்ம ஊரில் எல்லை மீறுதல்னாலே அதற்கு எதிர்மறை எண்ணத்தை தான் நம்ம நார்மலாக வகுத்துக்கிறோம். ஏன்னா திருடனும் எல்லாம் மீறுறான். நைட்டு உங்கள் வீட்டை கதவை உடைச்சு உங்கள் வீடு அப்படின்ற எல்லைக்குள்ளே வந்து திருடிட்டு போகிறது. ஆனால் இந்த நேர்மறை எல்லை மீறல் இல்லைன்னு சொன்னால் நம்மளுடைய உலகளாவிய வாழ்க்கையிலும் சரி, நம்மளுடைய ஆன்மீக முன்னேற்றத்திலும் சரி எந்த விதமான மாற்றமும் முன்னேற்றமும் இருக்காது. இதற்கு நம்ம முதல்ல தயாராக இருக்கோமா? இன்றைக்கி நீங்கள் ஒரு கம்பெனியில் வேலைக்கு சேர்றீங்க, 30 வருஷம் கழிச்சு அதே போஸ்ட்டு அதே சம்பளம், உங்களோட சேர்ந்தவங்கெல்லாம் மேலே போய்ட்றாங்க, நிறையா சம்பளம், பெரிய போஸ்ட்டு. இல்லை நீங்கள் ஒரு வியாபாரியாக இருக்கீங்க, அந்த வியாபாரத்தை ஆரம்பித்த பொழுது எந்த நிலைமையில் நீங்கள் இருந்தீங்களோ அதே நிலையிலே தொடர்ச்சியாக இருக்கீங்க. வளர்ச்சி வேணும்னு சொன்னால் இருக்கிறத விட்டு அடுத்தது போகிறதுக்கு நம்ம ரெடியாக இருக்கணும். பல நேரங்களில் தாஜி சொல்லக்கூடிய ஒரு விஷயம், ஒரு புள்ளியிலிருந்து அடுத்த புள்ளி போவதற்கு பல பேர் ஆக்சுவலாக பயப்படுறாங்க. நல்லா தானே இருக்குது. ஒரு ஆட்சி மாற்றம் வேணும்னா பழைய ஆட்சி நல்லா இருந்தது, ஒரு குருநாதர் 4வது குருநாதர் இப்போ இருக்கும், ஐயோ முன்னாடி மாஸ்டரே நல்லா இருந்தார். இது மாதிரி எண்ணங்கள் நமக்கு வருவது சாதாரணம். ஆனால் ஒரு காலகட்டத்தில் நமக்கு நல்லா புரியும், தேக்க நிலை இருக்க இருக்க இருக்க, ஆங்கிலத்தில் ஒரு வார்த்தை உண்டு, ஸ்டாக்னன்ட் வாட்டர் ஸ்டிங்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு நீரானது அப்படியே ஒரு இடத்துலையே இருந்ததுன்னா கொஞ்ச நாள் கழிச்சு துர்நாற்றம் அடிக்க ஆரம்பிச்சிடும். அதை விட்டு நான் அடுத்த லெவல் போகிறதுக்கு நான் ரெடியாக இருக்கேனா? இப்போ நீங்கள் ஒரு ஃபங்க்ஷனரியாவோ இல்லை ஒரு ப்ரிசெப்டராகவோ இருக்கீங்க. இப்போ நீங்கள் பல வருடங்களாக எந்த பாணியில் வேலை செய்து கொண்டிருந்தீர்களோ அதே பாணியில் வேலை செய்து கொண்டிருந்தீர்கள் என்றால் இன்றைய நிலையில் மிஷனுடைய வளர்ச்சிக்கு அது தோதுபடாது. ஐன்ஸ்டைனுடைய ஒரு ஃபேமஸ் கொட்டேஷன் இங்கிலீஷில் சொல்லுவாங்க, டூயிங் த சேம் திங்ஸ் ரிப்பீட்டட்லி அண்ட் எக்ஸ்பெக்டிங் பெட்டர் ரிசல்ட்ஸ் எவ்ரி டைம் இஸ் இன்சானிட்டி. செய்த வேலைகளை அதை போன்றே தொடர்ச்சியாக செய்து கொண்டு ஒவ்வொரு முறையும் போன முறையை விட நல்ல விளைவு வரும் என்பது எதிர்பார்ப்பது முட்டாள்தனம். நம்ம எல்லாருமே ஆனால் மைக்கை பிடிச்சி மற்றவங்களுக்கு அட்வைஸ் சொல்லுவோம், நம்ம முதல்ல செய்கிறோமான்றதை பார்க்கணும். இது என்னையும் சேர்த்து நான் சொல்லிக்கிறேன். எல்லை மீறணும்னு சொன்னால் கண்டிப்பாக ஒரு ரிஸ்க் டேக்கிங் எபிலிட்டின்னு சொல்லுவாங்க. ஜாக்கிரதையாகவே வாழ்ந்துட்டு இருந்தோம்னு சொன்னால் நம்மளுடைய உண்மையான திறமைகள் நம்மளுடைய வாழ்க்கையில் நமக்கு புரியவதே இல்லை. ரீசெண்டாக ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு டேட்டா படிச்சுட்டு இருந்தேன். ரீசெண்டாக ஒரு சில வருடங்களுக்கு முன்னால் தரவு, உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கும் மனிதர்களில் கிட்டத்தட்ட 99% மக்கள் தங்களுடைய திறமைகளில் 1% கூட வெளிப்படுத்துவதில்லை. இந்த ஆல்பர்ட் ஐன்ஸ்டைன் அப்படின்ற 20வது நூற்றாண்டின் மிகப்பெரிய விஞ்ஞானின்னு கருதப்பட்டவருடைய திறமைகளை ஸ்டடி பண்ணி ஒரு வந்தது நெட்டில்.
ரொம்ப வருஷங்களுக்கு முன்னாடி. தன்னுடைய திறமைகளில் அவர் 5% அவர் யூஸ் பண்ணதாக ஒரு பேச்சு உண்டு. ஆனால் இந்த 5% உபயோகித்து அவர் எவ்வளவு பெரிய விஷயங்களை கண்டுபிடிச்சாருன்னு அது மாதிரி பல பெரிய மகான்கள், பல பெரிய விஞ்ஞானிகள், பல பெரிய வியாபாரிகள், வாழ்க்கையில் பெரிய லெவலில் வெற்றி பெற்றவர்கள், அவங்கள்ட்ட கூட போய் பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் நான் செஞ்சுருக்கலாம். ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் 1990களில் கடைசியில் நடக்குது. பில்கேட்ஸ்ன்றவருடைய ஒரு பெரிய மைக்ரோசாஃப்ட் ஃபவுண்டருடைய கதையை நீங்கள் படித்தீங்கன்னா அவர் எழுதுகிறார். 1990 முடிவுகளே அவர் கிட்டத்தட்ட ஒரு $70 பில்லியன் அந்த காலத்திலே சம்பாதிச்சிட்டார். ஒரு பில்லியன்றது இன்றைய காலகட்டத்தில் 9500 கோடி ரூபா. 70ஆல் பெருகி பாருங்க, கிட்டத்தட்ட 5.5 லட்சம் 6 லட்சம் கோடி சம்பாதிச்சது போகிறோம், இனிமேல் என்ன இருக்குது அப்படின்னு சொல்லி அவர் ஒரு மாதிரி ரிட்டையர்மெண்ட் ஸ்டேஜுக்கு போகிறாரு. ஒரு 7-8 வருடங்கள் அது மாதிரி வாழ்ந்ததுக்கப்புறம் அவருக்கு ஒரு மென்டர் ஒருத்தர் இருக்கார். அவர் வந்து சொல்கிறார், நீ திரும்பி வியாபாரத்துக்கு வரணும். அவர் சொல்கிறார், இல்லை தேவையில்லைங்க, எனக்கு தேவையான அளவு இருக்கிற பணத்தை நான் எப்படி செலவிச்சாலும் செலவாக மாட்டேன், அந்தளவுக்கு எனக்கு பணம் இருக்குது. அப்பா அவருக்கு சொல்கிறார் 2005-6 உனக்கு இருக்கும் திறமைகளுக்கு உன்னால் கிட்டத்தட்ட $2 ட்ரில்லியன் உனக்கு பர்சனலாக சம்பாதிக்க முடியும். ஒரு ட்ரில்லியன்றது 1000 பில்லியன், ஒரு பில்லியன்றது 9500 கோடி. கால்குலேட்டரில் அநேகமாக டிஜிட்ஸ் இருக்காது. இந்த அளவுக்கு உனக்கு திறமைகள் இருக்குது. திரும்பி அவர் சொல்கிறார், எனக்கு இது தேவையில்லை, உனக்கு தேவையில்லாமல் இருக்கலாம், ஆனால் இந்த $2 ட்ரில்லியன் நோக்கி நீ போகும்பொழுது உலகத்தில் பல புது விஷயங்களை நீ உருவாக்குவ, பல புது விஞ்ஞானிகளை உருவாக்குவ, பல புது பணக்காரர்களை உருவாக்குவ. உன்னுடைய ஒரு மனிதனின் அந்த கண்டென்ட்மெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க, அப்படி இருக்கிறதுனால பல நல்ல விஷயங்கள் உலகத்துக்கு நடக்காமல் போவதற்கு வாய்ப்புகள் இருக்குதுன்னு சொல்லி ஒரு வியாபாரத்துக்கு வர்றார். வந்தது நல்லதாக கெட்டதா அது வேறு விஷயம். அதுக்கப்புறம் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு 200 பில்லியன் 250 பில்லியன் அவருடைய சொத்து மதிப்பை தாண்டி இன்னும் போயிட்டுருக்கார். பல இன்னும் புது பொருட்கள், பல புது சர்வீசஸ், இன்னும் பல புது விஷயங்களை ஃபண்டிங் செய்கிறது. இதே தான் ஒரு ஆன்மீகத்தில் இருக்கிறவனுக்கோ லௌகீக வாழ்க்கையில் மெட்டீரியல் லைஃப்பில் இருக்கிற நம்ம எல்லாருக்குமே பொருந்தும். ராமாயணத்தில் அனுமனுடைய வாழ்க்கையை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஜாம்பவான் வந்து சொல்கிறாரு, நீ குதிக்க முடியும். இல்லைங்க, எனக்கு அதெல்லாம் தெரியாது. உனக்கு தெரியாது, நீ சின்ன வயசுலேயே சூரியனை நோக்கி குதிச்ச. தமிழ் அதனால தான் சொல்லுவாங்க, அகவிளக்காயினும் தூண்டுகோல் தேவை. வெளியிலேருந்து ஒருத்தர் வந்து சொல்ல வேண்டியதாக இருக்குது. நம்ம குருநாதர்கள் மீண்டும் மீண்டும் நமக்கு என்ன சொல்கிறாங்க, உன்னால் என்ன மாதிரி ஆக முடியும். தாஜி ஒரு ஸ்டெப்பு மேலே போய் சொல்கிறாரு, பாபுஜி சொன்னதையே, என்ன மாதிரி என்னை விட நீ தாண்டி போக முடியும் ஆன்மீக நிலையில். பாபுஜி காலகட்டத்திலே நீங்கள் படித்தீங்கன்னா அட்லீஸ்ட் அஃபிஷியல் ரெக்கார்டில் ஒருத்தர் அவர் என்னை விட நான் உன்னை உயரிய நிலைக்கு எடுத்துகிட்டு போயிருக்கேன்னு எழுதுறதை நம்ம படிச்சிருக்கோம். ஆனால் அதுக்கு நம்ம தயாராக இருக்கோமா? இப்போது உங்களால் ஒரு 100 கோடி ரூபாய் சம்பாதிக்க முடியும். ஏன் பண விஷயம் பேசுகிறேன், இது நம்மளுக்கு டக்குன்னு புரியும். இந்த 100 கோடி ரூபாய் சம்பாதிக்கக்கூடிய திறமை இருக்கிறவர், நீங்கள் கையில் ஒரு ஓட்டை ஏந்திட்டு ரோட்டில் பிச்சை எடுத்தீங்கன்னா உங்களை பார்த்து இயற்கையானது சிரிக்கும். எவ்வளோ பெரிய திறமையை நீ வச்சுருக்க, வெறும் ஒரு ஓட்டை எடுத்துட்டு தெருவா பிச்சை எடுத்துகிட்டு உன்னால் எவ்வளோ செய்ய முடியும் தெரியுமா? இயற்கையும் குருநாதர்களும் வாழ்க்கையும் நமக்கு அள்ளி கொடுப்பதற்கு எப்பொழுதுமே தயாராக இருக்கிறார்கள், தயாராக இருக்கிறது. நம்ம அதை எடுத்து செய்யறதுக்கு தயாராக இருக்கோமா? உதாரணத்துக்கு ஆன்மீகத்தில் நீங்கள் உள்ளே வரும்பொழுது நியமம் 3 குறிக்கோள் எப்படி அமைக்கணும்னு பாபுஜி மகாராஜ் சொல்லியிருந்தாலும், ஆன்மீகத்தில் வரவங்க பல பேர் நம்ம ஒரு மதம் என்ற தாக்கத்திலிருந்து வந்தவர்கள். மதம் என்ற தாக்கத்திலிருந்து வருபவர்கள் எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா மீண்டும் பிறவா நிலை அடைஞ்சாலே பெரிய விஷயம். அதை விட என்னங்க வேணும்? மீண்டும் பிறவா நிலைன்றது அப்பேற்பட்ட விஷயம். பாபுஜி வந்து சைல்ட்ஸ் பிளே அப்படின்றார். போன வருடம் தாஜியோட பிறந்தநாள் போது அந்த சிலபஸை ரிவைஸ் பண்ணிட்டாங்க.
மேர்ஜர் தான் பிகினிங் அப்படின்றார். மேர்ஜர் தான் எண்ட் பாயிண்ட் நானே நினச்சிட்டு இருந்தேன். அந்த டாக்கில் அவர் சொல்கிறாரு, பாபுஜி மகாராஜ் எனக்கு ரிவீல் பண்ணார், மேர்ஜர்ன்றது ஒரு பிகினிங், அதுக்கப்புறம் இன்னும் பல விஷயங்கள் இருக்குது. நீருடன் சேர்ந்து நீ நீராக மாறுவது முடிவல்ல, நீராக மாறினதுக்கப்புறம் அந்த நீர் என்னென்னலாம் செய்ய முடியுன்ற விளைவுகளை யோசிச்சுப்பார். எப்படிலாம் அது மேனிஃபெஸ்ட் ஆகும். அந்த டாக்கை திரும்பி போய் படிச்சிங்கன்னா அதை வச்சு நான் ஒரு பாட்காஸ்ட் நம்ம ஹார்ட்ஃபுல்னஸ் தமிழில் பண்ணாங்க 2 மணி நேரம். இதை பற்றி நான் அதெல்லாம் நிறையா சொல்லியிருக்கேன். நம்ம எல்லாருக்குமே முக்கியமாக அபியாசிகள், ப்ரிசெப்டர்ஸ், ஃபங்க்ஷனரிஸ் அனைவருக்கும் ஒரு பெரிய தார்மீக பொறுப்பு இருக்குது. என்னுடைய முழு திறமைகளை வெளியே கொண்டு வருவதற்கு குருநாதர் எப்பொழுதும் தயாராக இருக்கிறார். 1 ஜனவரி 2026 அவருடைய புது வருட உரை, ரொம்ப ஷார்ட் டாக்கு தான், யூடியூப்பில் இருக்குது, திரும்பி போய் நீங்கள் பார்க்கலாம். அவர் ரொம்ப சிம்பிளாக ஒரு கோடிட்டு காட்டுறார். நீ தயாராக இருந்தால் 7 மாதத்தில் என்னால் உன்னை இருப்பதற்குள் உயரிய ஆன்மீக நிலைக்கு கொண்டு போய் விட முடியும். 7 மாதம் தான் எனக்கு வேணுன்றார். நீ தயாராக இருந்தால் எந்த ஒரு ஆன்மீக நிலையை அடைவதற்கு ஸ்பிரிச்சுவல் அனாட்டமி புக்கு படிச்சிங்கன்னா இதுக்கு மேத்தமேட்டிக்கல் கால்குலேஷனே அவர் கொடுத்துருக்காரு. கிட்டத்தட்ட சொந்த முயற்சியில் தொடர்ச்சியாக தியானம் செய்து 24 மணி நேரமும் தியானம் செய்து மீண்டும் மீண்டும் ஒவ்வொரு பிறவியிலும் பிறந்ததுலேருந்து சாகிற வரைக்கும் தியானம், பிறந்ததுலேருந்து சாகிற வரைக்கும் தியானம் முடியுமா? நீங்கள் தான் யோசிச்சு பார்க்கணும். அப்படி செஞ்சால் கூட 1.5 to 2 கோடி வருஷம் ஆகும். ஒரு கேப்பபிள் குரு இல்லைனா அப்படின்னு சொல்கிறார். ஒரு கேப்பபிள் குரு, ஒரு கேப்பபிள் சிஸ்டமில் நம்ம வந்துட்டோம்னு சொன்னால் நமக்கு தேவை 7 மாதம். அந்த 7 மாதம் 24 மணி நேரம் தேவையில்லை, 1.5-2 மணி நேரம் போகிறோம். அப்படின்னு சொன்னால் இது வரைக்கும் நம்ம வாழ்க்கையை எப்படி அணுகினோம், ஆன்மீகத்தை எப்படி அணுகினோம், நம்மளுடைய ப்ரிசெப்டரில் ஃபங்க்ஷனரி பண்ணி எப்படி அணுகினோம், அது என்னை இதுவரைக்கு அழைத்து வந்திருக்கிறது. ஆங்கிலத்தில் மேனேஜ்மெண்ட்டில் அடிக்கடி சொல்லுவோம், வாட் ஹஸ் brought you here will not take you there. எது உங்களை இங்கே அழைத்து வந்ததோ இது உங்களை அங்கே அழைத்து செல்லாது. ராக்கெட் லான்ச்சிங்கில் பார்த்தீங்கன்னா phase 1, phase 2, phase 3ல் அந்த ஏர்லியர் அந்த ராக்கெட்டோட லான்ச்சரில் அது டிட்டாச் பண்ணால் தான் அடுத்தது மேலே போக முடியும், இல்லைனா அதுவும் சேர்த்து கீழே இழுத்துன்னு வந்துடும். ஃபைனலாக பார்த்தீங்கன்னா சின்னோண்டு ஒரு சேட்டலைட் பேலோடு போய் உட்காரும். கீழே அட்டாச் ஆன ராக்கெட்டோட சைஸை பார்த்தீங்கன்னா 10 மாடி கட்டடம் மாதிரி இருக்கும். நமக்குள் உட்கார்ந்துருக்கக்கூடிய இந்த சின்ன, அது உருவம் கூட கிடையாது, அந்த ஆன்மாவானது இருப்பதற்குள் ஒரு உயரிய நிலை 2 ஒன்று. அதற்கு நான் தயாராக இருக்க வேண்டும். என்னுடைய பாபுஜி மகாராஜ் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக எழுதுகிறார். சென்ட்ரல் ரீஜனில் தாண்டி போகும் பொழுது லாலாஜி மகாராஜ் தன்னுடைய கண்டுபிடிப்புகளை எனக்கு கொடுத்து விட்டு அதை அவர் விட்டு இன்னும் மேலே போயிட்டே இருக்கார். அந்த ரீஜன் தாண்டும் பொழுது உங்களுக்கு கொடுக்கப்பட்ட அனைத்து ஆன்மீக முன்னேற்றங்களும் பொக்கிஷங்களும் கொடுத்துட்டு இன்னும் மேலே போகிறதுக்கு ரெடியாக இருந்தால் தான் அவங்க கொடுக்கறதுக்கு ரெடியாக இருக்காங்க. அப்படின்னா நம்மளால் கொடுக்க முடியுமா? ஒரு அபியாசியால் செய்ய முடியும், ப்ரிசெப்டரால் செய்ய முடியும், ஃபங்க்ஷனரியால் செய்ய முடியும். என்னையும் மீறியது இந்த உலகம்ன்றதை நமக்கு தெரியணும். சேரிட்டி பிகின்ஸ் அட் ஹோம்ன்றது கரெக்ட். மற்றவர்கள் உபகாரம் செய்வது என்பது முதலில் எனக்கு நான் உபகாரம் செய்வதற்கு நான் தயாராக இருக்க வேண்டும். அப்படி இருக்கக்கூடிய பட்சத்தில் எனக்கே நான் கொடுத்ததுக்கப்புறம் இந்த ஃப்ளைட்டில் எப்போ எக்ஸாம்பிள் சொல்லுவாங்க, ஏதாவது ஒரு பிரச்சனை முதல்ல ஆக்சிஜன் மாஸ்க்கு கீழே விழும், நீ முதல்ல போட்டுட்டு அப்புறம் பக்கத்தில் இருக்கவங்க ஹெல்ப் பண்ணு. ஆனால் நானே ஆக்சிஜன் மாஸ்க் போட்டு மற்றவங்களுக்கு கொடுக்க மாட்டேன், எனக்கு கொடுக்குற ஆக்சிஜன் மாஸ்க்குன்னு ஒழுங்காக போட்டுக்க மாட்டேன். அப்படின்ற பொழுது அப்பேற்பட்ட நிலையில் நம்மளுடைய ஆன்மாவிற்கு என்ன நடக்கும்? இது பொருளாதார வாழ்க்கைக்கும் பொருந்தும். ஒரு ஸ்கூலில் ஒரு சிலபஸ் வைக்கிறாங்களா, ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்டும் 100 மார்க் வாங்கணுன்றதுக்காக தான் சிலபஸ் வைக்கிறாங்க. எல்லோரும் ஃபெயில் ஆகணுன்றதுக்காக பேப்பர் செட் பண்ணல. அப்படி இப்படி எதப்பாவது ஒரு தடவை நடக்கலாம், வேறு விஷயம். எல்லோரும் பாஸ் ஆகணும். அதனால தான் நான் அடிக்கடி பல இடங்களில் சொல்கிறது, சஹஜ் மார்க்கம் ஹார்ட்ஃபுல்னஸில் மட்டும்தான் உண்மையான சமத்துவம், உண்மையான சமூக நீதின்றது சஹஜ் மார்க்கில் மட்டும்தான். மற்றதெல்லாம் பேச்சு.
இதை பற்றி நான் திருபுவனத்தில் ஒரு 2 மாதம் முன்னாடி டாக் கொடுத்துருக்கேன். யூடியூப்பில் போய் கேட்டு பாருங்கள். கிட்டத்தட்ட 35 நிமிஷம். சமத்துவம்னா என்ன, சமூக நீதினா என்ன, இது சஹஜ் மார்க்கம் ஹார்ட்ஃபுல்னஸ் எப்படி கொடுக்கப்படுகிறது அப்படின்றத பற்றி டீட்டெயிலாக நம்மளுக்கு மட்டும்தான், இந்த மார்க்கத்தில் இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் இது இரண்டும் எந்த விதமான பாகுபாடும் இல்லாமல், எந்த விதமான எல்லையும் இல்லாமல் கொடுக்கப்படுகிறது. வாங்கிறதுக்கு நம்ம ரெடியாக இருக்கோம். 7 மாதத்தில் கொடுக்கறதுக்கு ரெடியாக இருக்கார். நீங்கள் வாங்கிறதுக்கு ரெடியாக இருக்கீங்களா? அப்படின்னா இன்றைக்கு வரைக்கும் அடிக்கடி தாஜியோட லாஸ்ட் 6 மாத டாக்ஸ், நார்த் இந்தியா ட்ராவல் இதெல்லாம் கேட்டிங்கன்னா டாக் மாஸ் அப்படின்றார். என்னுடைய பழைய எண்ணங்கள், பழைய சிந்தனைகள், பழைய பேக்கேஜஸ், இவ்வளோ தான் முடியும், இப்படி தான் வாழ்க்கை, இப்படி தான் என்னுடைய ஆன்மீக பயணம் அப்படின்னு நினைக்கிறது எல்லாத்தையும் விடுவதற்கு தயாராக இல்லை என்றால் உன்னால் அடுத்த லெவலுக்கு போக முடியாது. எல்லையை மீறுதல்னால் அதுதான். நான் தயாராக இருக்கிறேனா? உடல் வளருவதற்கு ஒரு அளவுக்கு தான் நமக்கு ப்ரொவிஷன் இருக்குது. அவர் இதை பற்றி பல இடங்களில் பேசுகிறார் இல்லையா? 3 ஸ்தூல சரீரம், சூட்சும சரீரம், இதை பற்றிலாம் பேசும்போது அவர் சொல்லக்கூடிய விஷயம், உடலுக்கும் இந்த மாதிரி சில உலகளாவிய விஷயங்களுக்கும் சில லெவல் தான், அதுக்கு மேலே அதால் வளர முடியாது. ஆன்மீகத்தில் மட்டும் வளர்ச்சிக்கு எல்லையே கிடையாது. ஆனால் நம்ம அதுக்கு தயாராக இருக்கும். என்னுடைய பழைய எண்ணங்கள், பழைய சிந்தனைகள், இப்படி தான் நான் ஆன்மீகத்தை அணுகுவேன், இப்படி தான் நான் ஆன்மீகத்தை செய்வேன், இப்படி தான் என்னுடைய ப்ரிசெப்டர் பணியை செய்வேன், இப்படி தான் என்னுடைய ஃபங்க்ஷனரி பணியை செய்வேன் அப்படின்ற நினைவுகளையும் எண்ணங்களையும் ஒதுக்கி வைத்துவிட்டு அடுத்த லெவலில் போகிறதுக்கு ரெடியாக நம்ம இருப்பதற்கு தயாராக இருந்தோன்னா, எதனால் இது சொன்னேன்னா, இன்றைக்கி செமினார் இருக்குது அப்படின்ட்டு அவர் சொன்னார் இல்லையா? இது அவருடைய கட்டளையின்படி, அவருடைய எண்ணங்களின்படி, அவர் நமக்கு சொல்லி கொடுத்த விஷயங்களை திரும்பி ரீபேக்கேஜ் பண்ணி சொல்கிறோம். அந்த ஒரு படத்தில் காமெடியாக சீன் வரும், இதே இப்போ தான் கண்டுபிடிச்சாங்க போல இருக்குது. அது மாதிரி சில விஷயங்கள்லாம் என்றைக்கோ நமக்கு தெரிஞ்சிருக்கணும், இதை என்றைக்கோ நம்ம செஞ்சுருக்கணும். அட்லீஸ்ட் இன்னிலேருந்தே செய்ய ஆரம்பம். இன்றைக்கி இந்த செமினார் நடக்க போகிறது. அஃப்கோர்ஸ் ப்ரிசெப்டர்ஸ், ஃபங்க்ஷனரிஸ் மட்டும் தான் அட்டன் பண்ண போகிறாங்க. இதில் நம்ம ஷேர் பண்ணக்கூடிய பல விஷயங்கள் மாஸ்டர்கள் நமக்கு வெவ்வேறு வழியில், வெவ்வேறு காலகட்டத்தில் ஏற்கனவே தொகுத்து வழங்கியது. நம்ம அதை கவனிக்க தவறிட்டோம். பாதை ஃபுல்லாக வைரமும் வைடூரியமும் நமக்கு வாழ்க்கைக்கு தேவையான எல்லா செல்வந்தங்களையும் கொட்டி வச்சுருக்காரு. நம்ம பார்க்காம தாண்டி போயிட்டே இருக்கு. அப்புறம் எனக்கு யாரும் ஒன்றும் கொடுக்கலையே. அடிக்கடி நான் சிரிச்சுட்டே சொல்லுவேன், ஒருத்தரோட வீடு ஆப்பர்ச்சுனிட்டி வாய்ப்பு வேகமாக கதவை தட்டி தான், ஏன் உனக்கு ஒரு வேலை இல்லை, நைட்டில் இவ்வளோ சத்தம் போடுறே அப்படின்னு அந்த ஆள் அதை திட்டினாலும். கதவில் வாய்ப்பு தட்டு தான், திறந்தால் உள்ளே வரப்போகுது, ரொம்ப சத்தமாக இருக்குது, போயிட்டு அப்புறம் வா. இதே மாதிரி நமக்கு ஒவ்வொரு முறையும் வாழ்க்கையில் ஒரு பெரிய முன்னேற்றத்தை, மாற்றத்தை அவர் கொடுப்பதற்கு ஒவ்வொருத்தரை ஒவ்வொரு ஸ்டேஜில் வெவ்வேறு மாதிரி அனுப்பிச்சிட்டே இருக்கார். இன்றைக்கி இந்த செஷனை நான் ஃபெசிலிட்டேட் தான் பண்ண போகிறேன், நான் நடத்த போகிறதில்லை. நீங்கள் எல்லாருமா சேர்ந்து பார்ட்டிசிபேட் பண்ண போகிறோம். நம்ம அனைவருமாக சேர்ந்து இதுவரை செய்யாத சில விஷயங்களை செய்ய முடியுமான்றதை பார்க்க போகிறோம். இது தயாராக இருக்கக்கூடிய பட்சத்தில் இதன் மூலமாக எந்த அபியாசிகளுக்கு நீங்கள் சர்வீஸ் பண்ணுறதுக்காக இந்த ஒரு பெரிய அருட்பணியை நம்ம எடுத்துகிட்டு இருக்கோமோ அதை இன்னும் பெட்டராக செய்ய முடியும். இங்கே இருக்கக்கூடிய மற்ற அபியாசிகளுக்கும் அதே விஷயம் பொருந்தும். அவருடைய உண்மையான ஆன்மீக பொக்கிஷங்களை அவர் கொடுப்பதற்கு எப்பவும் தயாராக இருக்கார். இருக்கிறத விட்டு அடுத்த போகிறதுக்கு, இதை பற்றி தாஜி பேசும்போது ஒரு இடத்துல சொல்கிறார், நீங்கள் படுத்துட்ருக்கீங்க, நைட்டாக ரூமை கம்ப்ளீட்டாக பெயிண்ட்டை மாற்றி உள்ளே இருக்கிற ஃபர்னிச்சர்லாம் மாற்றி காத்தாலிங்க எழுந்தோன்னே ரூமை பார்த்தா உங்களுக்கு எப்படி ஃபீலிங் இருக்கும்? பயம் வரும், ஐயோ எங்கே இருக்கும்? அந்த மாற்றத்தை கொடுப்பதற்கு அவர் தயாராக இருக்குது. அப்படின்னா இப்போ இருக்கிற விஷயத்தை விட்டு அடுத்த லெவலில் போகிறதுக்கு நான் தயாராக இருக்க வேண்டும். அது என்னன்றதை கண்டுபிடிக்க வேண்டியது உங்களுடைய வேலை. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு ஆன்மீக குறிக்கோள் இருக்குது. எல்லாருக்கும் குறிக்கோள் ஒன்றாக இருந்தாலும் அங்கே போய் சேரக்கூடிய பாதையானது வெவ்வேறு மாதிரி இருக்கும். இந்த பாதையை நீங்கள் தான் கண்டுபிடிக்கணும். ஆல் ரோட்ஸ் மைட் லீட் டு ரோம், பட் யூ ஹேவ் டு கிரியேட் யுவர் ஓன் ரோட். ரோமாபுரின்றது ஒரு குறிக்கோள்னு வச்சுக்கோங்க. அதை போவதற்கு எல்லோருக்குமே வழி இருக்குது. அன்பு வழியா, சரணாகதியா,
சேவை வழியா, பக்தி வழியா, என்ன வழி எனக்கு சூட் ஆகும், அதற்கு என்ன மாறுதல்களை நான் கொண்டு வருவதற்கு தயாராக இருக்கிறேன். என்னுடைய பழைய எண்ணங்கள், பழைய தாக்கங்கள், பழைய சிந்தனைகள் உடைய கூட 6 மாதம் 1 வருஷத்துக்கு பழசாக பணம் தூக்கி போட்டு மாற்றுறோம். ஆனால் எண்ணங்களையும் வேலை செய்யாத சிந்தனைகளையும் அப்படியே வச்சுட்டு நம்ம பல நேரங்கள் உட்காந்துருக்கோம். சிந்திப்போம், செயல்படுவோம், எல்லை மீறுவோம், குறிக்கோளை எல்லோரும் சேர்ந்து அடைவோம். நன்றி, வணக்கம்.